நான் என் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரிஸ் வித் சித். 30,000 ரூபாய் சம்பளம், 2 பிள்ளைகள், கையில சேவிங்ஸ் இல்ல. இந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஸ்டோரி பிரியா மற்றும் அவங்க ஹஸ்பண்ட் மணி பற்றியது. மணி ஒரு பிரைவேட் ஜாப் பண்றாங்க. மந்த்லி சேலரி 30,000 ரூபாய். பிரியா ஹவுஸ் ஒய்ஃப், 2 ஸ்மால் பசங்க. ரெண்ட், ஸ்கூல் ஃபீஸ், குரோசரிஸ், மாதம் முடிஞ்சா காசே இருக்காது. ஒரு நாள் பிரியா ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க. நம்ம பிள்ளைகளோட ஃபியூச்சர் எப்படின்னு யோசிச்சீங்களான்னு. அந்த கேள்வி மணிக்கிட்ட ஸ்ட்ரெயிட்டா ஹிட் ஆயிடுச்சு. அந்த நாள் இரவு இருவரும் உட்கார்ந்து பேசினாங்க. இப்படி போயிட்டே இருந்தா ஃபியூச்சர் ரிஸ்கின்னு புரிஞ்சுச்சு. அடுத்த மாதம் ஒரு ஸ்மால் பிளான் பண்ணினாங்க. சேலரி வந்த உடனே 2,000 ரூபாய் சைட்ல வச்சாங்க. என்ன ஆகட்டும், இத மட்டும் டச் பண்ணக்கூடாதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. முதல் மாதம் கஷ்டந்தான். சில அன்னெசசரி எக்ஸ்பென்சஸ் கட் பண்ணினாங்க. ஹோட்டல் ஃபுட் ரெடியூஸ், எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் ஸ்டாப், சில நேரம் சாக்ரிஃபைஸ் பண்ணினாங்க. ஆனா 3 மாதத்துக்கு அப்புறம் 6,000 ரூபாய் சேவ் பண்ணது பார்த்தா ஒரு ஹோப் வந்துச்சு. நம்மால முடியும்னு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் 2,500 ரூபாய், 3,000 ரூபாய்னு இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. 6 மாதத்துல 15,000 ரூபாய், ஒரு வருடத்துல 30,000 ரூபாய். அந்த அமௌண்ட்ல ஒரு பார்ட் ஆர்டில போட ஆரம்பிச்சாங்க. மற்றது எமர்ஜென்சி ஃபண்டா வச்சாங்க. 2 வருடத்துக்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒரு டீசன்ட் சேவிங்ஸ் இருந்துச்சு. இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்தாலும் டென்ஷன் இல்ல, எமர்ஜென்சி வந்தாலும் பயம் இல்ல. பெரிய சம்பளம் இல்ல, ஆனா சரியான பிளான் இருந்துச்சு. பிரியா மற்றும் மணி ஒரு லெசன் கற்றுக் கொடுத்தாங்க. அமௌண்ட் முக்கியம் இல்ல, ஹேபிட் தான் முக்கியம். நீங்க கூட இத ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபாய் இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளோட ஃபியூச்சர் இன்று நீங்க எடுக்கும் டிசிஷன்ல தான் இருக்கு. இப்போ நீங்க சொல்லுங்க. இந்த இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பிடிச்சிருந்தா லைஃப் ஸ்டோரிஸ் வித் சித்ரா வா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.